வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நம்ம "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட்ல எத பத்தி பேச போறோம்னா, எத பத்தி பேச போறோம் சொல்லுங்க? அதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்கி குவிச்சிருப்பீங்க எங்களை மாதிரி. ஆமா. அந்த மாதிரி இதெல்லாம் வாங்குறதுக்கு காரணமான ஒரு விஷயம். அந்த மாரி வாங்குறதுக்கு என்ன காரணம்? அது சொல்லுங்க. என்ன அப்படின்ற மாதிரி. அது என்ன சொல்லுங்க பார்ப்போம். பியர் ப்ரெஷர். ஓகே. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ம். இதுதான் அந்த சப்ஜெக்ட். இதாண்ட அந்த பேலஸு. ஆமா. இவங்க தான் பேச போறாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன் நீங்கள் பேச மாட்டீங்களா? சொல்லுங்க. ஆமாம், ஏன்னா பியர் ப்ரெஷரில் பாதிக்கப்பட்டவன் நான் தான். ஓ! கப்பு எனக்கு தான். சரி சொல்லுங்க. அதனால ஸோ பியர் ப்ரெஷர்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையாகவே போயிட்டு இருக்குங்க. பியர் பிரஷர் என்னன்னா, எல்லாரும் ஒண்ணு செய்றாங்கன்றதுக்காக நம்மளும் செய்றது. அது என்னென்னா, அது எப்படி நான் ரீசெண்டாக இவர் யார் வேம்பு வேம்பு நம்ம ஆளு ஜோகோ ஓனராக இருக்கார்ல, நம்மள அவர் ஒரு இதில் பேசிகிட்டு இருந்தார். என்ற தமிழ் புரனரில் பேசிகிட்டு இருந்தார். அவரில் பேசும்போது நான் தென்காசியில் இருக்கிறேன் அப்படின்றதுக்கு சொன்னார். அவர் ஒரு காரணம் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, நான் ஒரு பார்ட்டிக்கு போகிறேன். அவர் போனார்னா ஹோண்டா இதில் போவாரான். அவர் ஒரு என்ன காரு, டொயோட்டோ கேமரியில் போவாராம். அது இங்கே ஒரு லோ பட்ஜெட் காரு. மினிமம் நம்ம இந்தியன்ஸ் தான் அதான் எடுப்போம். நம்மளாம் அதான் அது வாட்ட ஓடும், பிரச்சனை இருக்காது. ஒரு பெரிய ஃபேமிலிக்கும் பெரிய சைஸ் காரு. ஓகே. அந்த கார் தான் வச்சுருந்தாராம். அதில் அவர் பெரிய ரேஞ்சில் போய் வந்திருக்காரு. அந்த காரில் பெரிய பார்ட்டி 5 ஸ்டார் ஹோட்டல் இதுக்கெல்லாமல் போவாராம். அங்கே போனால் அங்கே உள்ளவங்க கேட்பாங்களாம், என்னங்க நீங்கள் இந்த கார் வாங்குறீங்க, நீங்கள் தான் பெரிய காரில் வரலாமே அப்படின்னு கேட்பாராம். ஓ சரி. ஸோ திஸ் இஸ் பியர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாரு அவர். ஓகே. அவருக்கு பியர் அந்த கார் ப்ரெஷர்னா அவருக்கு என்ன கார் போதுமோ அது ஓகே. இல்லை, இப்போ ஒரு கேட்குறாரு, இதே மாதிரி ஒரு 10 பேர் கேட்டாங்கன்னா இவருக்கு தக்கன ஒரு எண்ணம் விதைக்கப்பட்டுரும்ல. ஆமா. ஓகே வாங்கலாமே, நம்ம ஏன் வைக்கக்கூடாதுன்னு தோணிடும். வாங்கக்கூடாது. தோணிருச்சுன்னா உடனடியாக அவங்கள ஸ்டாப் பண்ண முடியாது. அதை பற்றியே போயிட்டு இருப்போம். போய் வாங்கிட்டு தான் நிற்போம். ஒரு லெக்ஸஸ் காரோ இல்லை ஒரு பிஎம்டபிள்யூவோ ஒரு ஆடியோ அது வாங்கிடுவார். ஓகே. ஸோ அதனால தான் அவர் தென்காசியில் இருக்காராம். ஓ. நீ நம்ம வெள்ளுப்பாட்டு மாதிரி. இல்ல நாமளும் பியர் பிரஷர் இல்லாத இடம். அப்ப தென்காசி பியர் பிரஷர் இல்லாத இடம்னு அவர் சொல்றாரு. இல்லை, அவர் அதுக்கு ஒரு காரணம் சொன்னார். தென்காசியில் நான் என்ன காருனா எனக்கு காரு அதான். அவங்க ஒரு குக்கிராமம் சொல்லிட்டாரா? சொல்லிட்டார். காருனா கார் அவ்வளோதான், எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே. அந்த கார் இந்த கார்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நான் ஜாலியாக இருக்கேன் நம்மளும் போய் எங்கேயாவது அப்படி இருந்துக்கலாம். ஆமாம். அப்படிலாம் இல்லை. நம்மகிட்ட யாரும் கேட்கவே மாட்டாங்க. ஓ கார் வச்சிருக்கீங்களான்னு கேட்க. ஸோ இது ஒன் ஆஃப் த பியர் ப்ரெஷர். அவர் இது சொன்னார். அவர் இன்னொரு கருத்தும் சொன்னார். அவர் மாதிரியே வாரன் பஃபட்டும் ஏதோ இந்தியானாவோ ஏதோ ஒரு ஊரில் இருக்காராம். அவர் நியூயார்க் மாதிரி அந்த ஒரு ப்ரைம் சிட்டியில் இல்லை, அங்கே இருந்துட்டு அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. நியூயார்க்கில் இருந்தாருன்னா அவர் எடுக்கிற அந்த ஸ்டாக் டிசிஷன்லாம் எடுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஓகே. ஸோ பியர் ப்ரெஷர் நீங்கள் இருக்கிற இடத்துல எல்லாரும் பண்ணுற விஷயங்கள் அவங்கவுங்க நீங்கள் போய் ஆசைப்பட்டு நீங்களே வாங்கணுன்ற அவசியம் ஒரு கேள்வி போதும் உங்களை அதை உள்ளே கொக்கி போட்டு இழுத்துரும். இப்போ அது பொருள்னு மட்டும் இல்லை, நம்ம நடந்துக்கிற விதமே பியர் ப்ரெஷரால் மாறுது. நம்மளோட ஒப்பீனியன்ஸ் எல்லாமே ஒரு பியர் ப்ரெஷரால் பாதிக்கப்படுது தான். லைக் இது நமக்கு தெரியுது, எல்லாரும் வச்சுருக்காங்கன்றனால நம்ம வாங்குகிறோம். அந்த மாதிரி ஒரு இல்லை கேட்குறாங்கன்றனால வாங்குகிறோம். அந்த மாதிரி ஒரு இது நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே இப்படி தான் நடக்குதுன்னு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய ஒப்பீனியன் நம்மளோட தாட்ஸ் மாறுறது நம்மளையே அறியாமல் அது அஃபெக்ட் பண்ணிடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பியர் ப்ரெஷர் அதில் இருக்குது. நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்களா? தாட்ஸ் மாறுறது, தாட்ஸு ஒப்பீனியன்லாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் படமே எடுத்துக்கோங்களேன். நமக்கு ஒரு படம் பிடிக்கும். இந்த படம் சரி இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை எல்லாரும் சரி வாரிசு படமே எடுத்துக்கோங்க. இந்த படம் நல்லா இருக்குன்னு யாரோ ஒருத்தருக்கு தோணியிருக்கலாம். ஆனால் எல்லாரும் என்ன சொன்னால் இது சீரியல் மாதிரி இருக்குது, நார்த் இந்தியன் சீரியல் மாதிரி இருக்குது, அது மாதிரி இருக்குது, இது மாதிரி. இந்த சோஷியல் மீடியா எவ்வளோ தூரம் சொன்னோன்னே இது எனக்கு ஆமாம் இது இப்படி தான் இருக்குது, நல்லா இல்லைன்னு நம்மளும் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். இன்கேஸ் அது இட்ஸ் லைக் ஒருத்தவங்களுக்கு பிடிச்சது தான் எல்லாருக்குமே பிடிக்கணும்னு இல்லை. அதே மாதிரி இப்போ எல்லாருமே அதாவது இந்த பியர் ப்ரெஷர் எப்படி ஆயிடுச்சுன்னா பெஸ்ட்டை தான் எல்லாருமே விரும்பணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீ டிவி சீரியல் பார்த்தா அதெல்லாம் ரொம்ப மொக்க, ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டா நான் பெரிய இது அந்த மாதிரி லைக் அப்படி. இதுலேருந்து இவங்க பக்கத்தில் உட்காந்து சிரிக்கிறாங்க. நான் டிவி சீரியல் வாரிசுக்கெல்லாம் நான் ஃபேன்னு. அப்படி இல்லை, உண்மையிலேயே நான் இல்லை, இருந்தால் நான் சொல்லுவேன். இல்லை அப்படிலாம் இல்லை, அப்படிதானே நினச்சிங்க. ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்கே அந்த ஃபேனை சொன்னேன். அதுவா நான் சரி இன்னைக்கு நான் சொல்கிறேன். நான் ரஜினி ஃபேன் தாங்க, நான் ஒத்துக்கிறேன். நான் சொல்கிறேன் ரஜினி ஃபேன். நான் அது ஃபேனுன்னு ஒத்துக்கலைன்னா என்ன லைக்
தருவாங்க தப்பிக்கிறாங்க தப்பிக்கிறாங்க பிடிங்க பிடிங்க. இல்ல. நான் ஃபேன் இந்த ஃபேனு அந்த வார்த்தையெல்லாம் எனக்கு அது அது என்ன ஃபேன்னா என்ன அப்படின்ற மாரி இருக்கனால கேத்தான் நான் ஃபேன். சொல்லல. எனக்கு ரஜினி பிடிக்கும். அது நான் நெறைய இடத்துல சொல்லியிருக்கேன். எனக்கு ரஜினி பிடிக்கும். அதுக்குன்னு ரஜினி படம் வந்தாலே நான் போய் பார்த்துருவேனான்னா இல்ல. நல்லா இருந்தா போய் பார்ப்பேன். அவ்வளதான். ஆமாம் ஓகே. அதான் பாருங்கள் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாமே இதில் உள்ளே அனுப்பிட்டாங்க. பியர் ப்ரெஷரில் தள்ளி இது பண்ணாங்க. ஆமா. ரஜினி ஃபேனா இருந்தா ஓட்டுறது. அப்புறம் எப்படி எல்லாரும் வந்து ரஜினி ஃபேன்னு சொல்லுவாங்க. நீ வந்து நம்ம ஃபேன் நம்ம லிஸ்னர்ஸ் நிறைய பேர் ரஜினி ஃபேனுமா நீ அம்மா பயப்படுற. ஓகே, ஓகே. உன்னோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் ரஜினி ஃபேனாக தான் இருக்காங்க. ஸோ அது சரி. ஜெய் ரஜினி. ஜெய் ரஜினியா? அப்படி கிடையாது. இது புதுசா இருக்கு. ரஜினி வாழ்க்கை என்ன சொல்லுவீங்க அந்த நான் கூட்டத்துக்கு? ஏன் சொல்றேன்? ரஜினி நான் மன்றம் எந்த கூட்டத்துக்கும் போல எங்கேயும் ரசிகர் நான் மன்ற சொல்லவே தலைவி இல்ல. சொன்னா வாழ்க்கை ஐயோ இதெல்லாம் போய் உள்ள போனால் இந்த இதெல்லாம் ஒன்றும் கூட்டம் நடக்கல. போட மாட்டேங்க. இல்லை நான் சொல்கிறேன் நம்ம தாட்ஸு ஒப்பீனியனும் லைக் அந்த மாதிரி மாறுது. பொருள் வாங்குறதோட சேர்த்து நம்ம ஒப்பீனியனும் நிறைய இடத்துல இதான் சரி இதான் சரி. பியர் இப்போ ப்ரெஷர் குழந்தைய வளர்க்குறதுலலாம் எனக்கு ரொம்ப தோணும். அங்கே ஆமாங்க. பொருள் வாங்குறதெல்லாம் விட்டுருங்க. குழந்தைய வந்து இப்படி வளர்த்தா தான் சரியோ லைக் என்னையும் அறியாமல் அது மைண்டுக்குள்ளே வந்துடும். நம்ம பார்க்குற எல்லாம் சேர்ந்து மைண்டுக்குள்ளே வந்துடும். ஆமாம் அதான். பார்க்குறது அது வருங்க. குழந்தைய வளர்க்குறது பியர் ப்ரெஷர் நான் பார்த்துருக்கு கண் கூட பார்த்துருக்கேன். நானும் கொஞ்சம் அனுபவப்பட்டேன். நான் தான் அது. ஒரு வீட்டில் போய் ஒரு டாயை பார்க்க வேண்டியது. இது நல்லா இருக்கு விளையாடலாமே இவனும் வாங்கினாங்கன்னு வாங்கிட வேண்டியது. அது பாருங்க தெரியவே இல்லை இவங்களுக்கு அப்படிலாம் நடக்குதுன்ட்டு. இதுக்கு ஒரு இல்ல டாய் டாய் நடக்குது தான் இல்லைன்னு சொல்ல. நான் பொருள் வாங்குறத மட்டும் சொல்லல. இல்லை நீங்க அது எல்லாமே இருக்கு. ஃபோக்கஸ்டா சொல்றீங்கல்ல, இல்லை அதில் அதுக்காக நான் ஆரம்பித்து சொல்றேன். நம்ம அதுக்கப்புறம் வருவோம். வண்டியாக கதை இருக்குல்ல. ஓகே. அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராமில் போய் பாட வேண்டியது அவங்களே நான் என் குழந்தையை எப்படி வளர்த்தேன் தெரியுமா அப்படின்னு ஒரு பாட்டியிலேருந்து சின்ன குழந்தை வர வந்து பேசிக்கிட்டு இருக்கும். நான் எப்படி வளர்ந்தேன்னு அந்த குழந்தைய பேச ஆரம்பிச்சிருக்கும் கொஞ்ச நாள். நான் கிளாஸ் எடுக்கிறேன் வாங்க. ஏய் குழந்தைகளா நீங்கள் எப்படி வளரும் தெரியுமா வாங்க கிளாஸ் எடுக்கிறேன் 1000 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிடும். ஐயோ. அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி மாம்ஸ் எல்லாம் போய் கிளாஸை படித்து அவங்க ஏதோ தெரிஞ்சது தெரியாது சொல்லிட்டு இருப்பாங்க. நம்மளை இன்டெரக்டாக நிறைய இடத்துல இந்த பியர் ப்ரெஷர் வந்து நமக்கே தெரியாது. நம்ம அதனால தான் இதை பண்ணுறோன்னே இது தெரியாது. ஆக்சுவலி இந்த ஐஃபோன் மேட்ரு அந்த இதுலலாம் வந்துடும். ஐஃபோன் இப்போ இங்கெல்லாம் ஐஃபோன் எல்லாரும் கரெக்டு. இப்போ ஐஃபோன் அதுக்கு நான் தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். எனக்கு ஐஃபோனோட எதுவுமே தெரியாது. ஐஃபோன் ஏன் அவ்வளோ அதை பெருசாக சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அதோடைய அது என்ன சொல்லுவாங்க அதோட என்னது அது பேர் பவர் ஆஃப் ஐஃபோன் அது ஒன்று அது ஒன்றுமே எனக்கு தெரியாது. ஒழுங்காக ஃபோட்டோ கூட நான் எடுக்க மாட்டேன். ஆனால் வந்து எனக்கு ஐஃபோன் ஏன்னா இந்த ஊரில் எல்லாருமே ஐஃபோன் வச்சுருக்காங்கன்னு வாங்கிட்டேன். இன்ன வரையும் அந்த ஆனால் பரவாயில்ல மாற்றாமலாவது இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். இப்போ மாற்றணுன்றப்ப இப்போ தோணுது இது இவ்வளோ காசு கொடுத்து நான் வெறும் கால் தான் பேசுகிறேன். இதுக்கு என்ன கால் பேசுகிறேன். வழக்கமாக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு அந்த நெட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணுறேன். மற்றபடி இதுக்குன்னு ஒன்றுமே நான் பண்ணலையே அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி இருக்குது. பரவாயில்ல கொஞ்சம் சார்ஜ் நிற்கிது பரவாயில்லாமல் நிற்கிது ஓரளவுக்கு நிற்கிது. ஆமாம் அந்த லெவலில் இருக்குது. அதே தான் நம்ம பொருள் வாங்குறது அப்புறம் ஒப்பீனியன்ஸ் டாட்ஸை போட்டு விட்டுருவாங்க. நம்ம அதில் ஃபிட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளை மாற்றிக்கிட்டு யானை வந்து எறும்பாக மாறி நிற்கும். யானை எறும்பு இல்லை எக்ஸசைஸ் பண்ண ஒருத்தங்க உடலே அப்படி இருக்கும்போது அவங்க நீங்கள் எந்த வெயிட்டுக்குள்ளே வாங்க இந்த பிஎம்ஐக்குள்ளே வாங்கன்றதெல்லாம் அப்படி தானே. பியர் ப்ரெஷரில் ஒரு பாடி ஷேமிங்கும் ஒரு மெயினான அங்கம் அல்லவா. ஆமாம் இருக்குதான். பியர் ப்ரெஷர் அதுவும் இருக்குதான். அதாவது அது என்னென்னா இப்படி இருந்தால் தான் அழகு அது எல்லாமே அதான். இப்படி இருந்தால் தான் அது அழகு இப்படி இருந்தால் தான் அது கரெக்டு இப்படி இருந்தால் தான் அது ஹெல்தி பிஎம்ஐக்குள்ளே இருந்தால் தான் எல்லாம் கரெக்டு. இதெல்லாமுமே நீங்கள் லைக் நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு என்ன தேவைன்றதை நிறைய இடத்துல நம்ம யோசிக்காமலே போயிடுவோம். அதை பற்றி நம்ம சிந்திக்கவே மாட்டோம். நமக்கு என்ன தேவை நமக்கு என்ன பிடிச்சிருக்கு நமக்கு என்ன பண்ணால் சந்தோஷமாக இருக்குன்றதே நம்ம யோசிக்கிறதே இல்லை. எல்லாரும் பண்ணுறானா வாங்க பண்ணுவோம்னு நம்மளும் பண்ணிட வேண்டியது. நான் புல்லுப்பட்டாயிட்டேன். அது வரலாம் இது வரலாம் இது ஒன்று. அப்புறம் உடம்பு அப்புறம் வந்து ஃபுட்டு நான்வெஜ் ஒரு உலகத்தில் வெஜிடேரியனாக இருக்கிறது ஒரு நான்வெஜ் கூட்டத்தில் இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எனக்கு தான். டெய்லி 100 பேர் கேட்பாங்க யாரும் தான் நீங்கள் வெஜ்ஜா வந்து ஒருத்தர் கேட்டிருப்பார் ஒரு தடவை அவர் 100 தடவை திருப்பி எப்போல்லாம் அவரோட சாப்பிட போகிறோம் எங்கள் ஆஃபீஸில் அப்போல்லாம் கேட்பார் நீங்கள் வெஜ்ஜா விசித்திர பிராணி ஏலியனை பார்த்த மாதிரி வாழ்க்கையே வாழல நீங்களா வேஸ்ட் அப்படின்றாரு ஒருத்தர். இல்ல இங்க வந்து வெளில போய் சாப்பிடணும்னா வெஜ் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கம்மியா இருக்கனால அவங்க சொல்றாங்க. இப்ப இருக்குதான் என்னது சாலட் சாப்பிடுவீங்க வெஜிடேரியன். அதனால வெஜிடேரியன் கிடைச்சதுனால அது சாப்பிட்டலாம். அது இதுவும் பியர் ப்ரெஷர்லாம் போட்டு தள்ளுவாங்க. ஸோ பட் ஆனால் வெஜிடேரியன் நான் என்னன்னு தெரியல நான் கடந்துருவேன். அது ஒன்றும் பெருசாக எனக்கு இம்பாக்ட் பண்ணுறது. வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் நான் ஆக்சுவலி வெஜிடேரியன் ஓகே நான் தாங்க நல்லா சாப்பிட்றேன்னு நினச்சிக்குவேன் மைண்டுக்குள்ளே. ஓ அப்போ நான்வெஜ்லாம் தப்பா அப்படி சொல்லலைங்க பப்ளிக்கில். அதான் நான் வந்து பொலிட்டாக சொன்னேன் நான் நினைக்கிறதுக்கு எவ்வளோ நினச்சிருப்பேன்.
பொலைட்டாக சொல்ல வந்து அப்படி போட்டு உடச்சிடக்கூடாதுல்ல. நான் வெஜிடேரியன் நான் தப்பெல்லாம் சொல்ல மாட்டேங்க. ஃபுட்டு வந்து ஒரு சாய்ஸ். ஆமாம், பாருங்க எனக்கே பேர் ப்ரெஷர் கொண்டு வந்துட்டாங்க. இல்லை, இது வந்து நான் கல்யாணம் ஆனதுலன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நான் நான் வெஜிடேரியன், இவங்க வெஜிடேரியன். ஃபுட் இஸ் அ சாய்ஸ். நான் சாப்பிட்றேன்றதை நீங்கள் எந்த இது பண்ணணும் அது பண்ணணும்னு உயிர் எடுத்துகிட்டு இருப்பேன். இத்தனைக்கும் இவங்க சாப்பிடுன்னு சொல்லுவாங்க, என்ன கூட்டு போய் வாங்கி தர மாட்டாங்க. நான் மட்டும் தனியாக போய் உட்காந்து சாப்பிடணும். நீங்களே வாங்கி திங்க வேண்டியதுனா யார் வேணாம்னா வேணாம்னு சொல்கிறேன். இங்கே வந்து தான் அது கொஞ்சம் அது சண்டையாக மாறிடுச்சு. இங்கே கொஞ்சம் இங்கே நல்லா இல்லை, ஒத்துக்கல எனக்கு, அதனால இவங்க வேணான்னுவாங்க. அது சண்டையாக வரும். இந்தியாவில் கொஞ்சம் ஓகே ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கனால உள்ள வெளிலலாம் சாப்பிடுவேன். இங்கே உள்ளது எனக்கு ஒத்துக்கல. அதான் சரி, நான்வெஜ் சாப்பிட்றது வெஜ் சாப்பிட்றது பிரச்சனை இல்லைன்னா அப்படியே வெஜ் சாப்பிட்றவங்களெல்லாம் கேட்குறீங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்க. ஏன் நாங்கள் என்றைக்கே கேட்டிருக்கலாம் ஏன் நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்ட்டு. நான் கேட்பாங்க தானே நான்வெஜ். இப்போல்லாம் சொல்கிறாங்க தானே நான்வெஜ் சாப்பிட்டா அது வரும் இது வரும்னு பொருளை கிளப்பி விடுறது. அது பண்ணுறாங்களே, அதுவும் தட் இஸ் ஆல்சோ பியர் ப்ரெஷர். வெஜிடேரியன்ஸ் ஆர் டூயிங் தட். எல்லாத்தையும் பியர் ப்ரெஷர் போட்டுற வேண்டியது. இது என்ன இவங்க தோணுதெல்லாம் பேசிட்டு எல்லாத்தையும் பியர் ப்ரெஷர்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்க போகிறாங்க கேட்குறவங்க. இல்லை, நம்ம எல்லாரும் பண்ணுறாங்கன்றதுனால ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறோம், அதுன்றது ஒரு பியர் ப்ரெஷர் தான். கரெக்ட். அது வந்து தட் இஸ் வாட் பியர் ப்ரெஷர். பக்கத்து வீட்டில் அண்ணாச்சி ஒரு விளம்பரம் நடிச்சிருப்பாரு, பியர் ப்ரெஷர் ஒரு விளம்பரத்தை மாற்றிருப்பாரு. வீட்டில் வாங்கிட்டாங்க, பக்கத்து வீட்டில் நீ வாங்கலையா அந்த டேபிள் மேட்டா, அது டேபிள் மேட்டு. அவர் பியர் ப்ரெஷர்லேயே வாழ்ந்தவர், ஊர்னவர். எங்கள் வீட்டில் அந்த டேபிள் மேட் வாங்கியிருந்தாங்க. நீங்கள் சொன்னோன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது. அது இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இருந்தது. என்னாச்சு 90s கிட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டாரு. எல்லாம் யோசிச்சு பார்க்குறேன், இருந்த மாதிரியே இருக்கேன். இருந்ததா அல்லது தெரிஞ்ச யார் வீட்லேயே இருந்ததுன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக நான் அதை பார்த்துருக்கேன். ஆனால் பாரு, 1500 இதுதான் அந்த ஒரு ப்ராடக்ட்டு. இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளம்பரத்தை பண்ணி நம்மள ஞாபகம் வச்சிட்டாங்க. கரெக்டு தான். அதுவும் ஒரு மேட்ரு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ பியர் ப்ரெஷர் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பியர் ப்ரெஷர் வந்துருக்கு. பியர் ப்ரெஷர் சிக்காமல் இருப்பது எப்படி அப்படின்னு நான் வந்து சொல்லலாம்னு நினச்சேன். பட் எனக்கே அப்படி தெரியாதனால. ஆமாம், இது நம்மளையும் அறியாமல் நடக்கிறனால, லைக் நம்ம அவேராக இருந்தால் கூட அவேராக இருந்தால் நம்ம பண்ணவே மாட்டோமோ. இல்லை, சிம்பிள் ஒன் திங், நமக்கு இது தேவையா தேவையில்லையான்னு எந்த இதுக்கு முன்னாடியும் ஒரு முடிவை செக் பண்ணி பார்க்கணும். இல்லை, அங்கே தான் பிரச்சனையே வருது. இப்போ நான் வந்து ஒரு அமேசானில் ஒன்று நான் பார்த்து எனக்கு இது தேவைன்னு, எங்கேயோ யாரோ வச்சுருக்காங்க, எனக்கு இது தேவைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா உண்மையாக என்னால் யோசிக்கவே முடியல. எனக்கு இது தேவையா தேவையில்லையா அப்படின்னு எனக்கு வரவே மாட்டேங்குது. நான் வந்து அதை பார்த்தோன்னே எனக்கு தேவை, இது ஏன் தேவைன்றதுக்கு தான் மைண்டில் ஒரு 10 ரீசன் வந்து லிஸ்ட் ஆகுதே தவிர இது தேவையில்லைன்றது வரவே இல்லை. செகண்ட் ஒப்பீனியனுக்கு வந்தோன்னா இவங்க எதை எடுத்தாலும் வாங்காதேன்னுவாங்க. அப்புறம் எப்படி செகண்ட் ஒப்பீனியனுக்கு வர்றது? உங்கள்கிட்ட வந்து கேட்டு நீங்கள் எது சொன்னாலும் வேணான்ருவீங்க. அப்புறம் எதுன்ட்டு நம்ம கேட்டுக்கிட்டுன்ற மாதிரி தானே இருக்குது. கடைசியாக நான் என்ன வேணான்னு சொன்னேன்னா உங்களுக்கு உதாரணம் வேணாம் சொல்கிறேங்க. இப்போ கடையில் போய்ட்டு ஒரு பாத்திரம் வாங்கணும்னா வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை வைக்கிறதுக்கு இடம் இல்லை. கண்ணாடி பாத்திரம் ஒரு 10 கிடக்கு. அந்த பாத்திரம் வேண்டாம் என்று அது அழகா இருக்குன்னு நான் கேட்டேன். அழகா இருந்தால் தலையில வைக்கணும், வீட்டில் இடம் இல்லை. நான் சிம்பிள் ரூல் தான் சொன்னேன், சரி புது பாத்திரம் வாங்கிக்க, பழைய பாத்திரம் ஒன்று வெளியே போகணும் எனக்கு அப்படின்னு. பாத்திரங்கள் வருது நானு பதிவு பண்றேன். அதனால செல்வ ஆமாம், அதனால தான் ஏன்னா வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும்போது வைக்க முடியாது. ஸோ அழகா இருக்குன்னு பார்த்து வாங்க முடியாதுல்ல. ஆனால் அழகா இருக்குல்ல. அதான் விளம்பரமே ஆக்சுவலி அந்த மாதிரி தானே, ஒரு ஜென்ரலாக இதாங்க நடக்குது அப்படின்ற மாதிரி காட்டிடுவாங்க. ஸோ நம்ம நினச்சி கொஞ்சம் எல்லாமே வச்சுருக்காங்க போல், நம்மளும் வச்சுக்கணும் போல், அதுதான் கரெக்டு போல் அப்படின்னு நினச்சிக்குவோம். ஸோ அந்த மாதிரி பியர் ப்ரெஷர் வந்து பல ரூபங்களில் பரவி கிடக்குது. தெளிவாக சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம் மக்களை எதுவும் வாங்காதீங்க. ஆமாம், அதுவும் இன்னொன்று இருக்குது. சரி, ஒருத்தங்க நல்ல விஷயம் பண்ணாங்கன்னா நம்ம அதையும் பியர் ப்ரெஷரில் எடுத்துக்குவோம். இப்போ நம்ம ஓடுறோம் கொஞ்சம் இதாக பண்ணிட்டுருக்கோம்னா வர்றவங்களுக்கும் அது பரவிடும். ஓடுறாங்கப்பா, நம்ம ஓடின்னு பண்ணலப்பா அப்படின்ட்டு வாக்கிங் போகிறாங்க. ஆமாம், இப்போ ஃப்ரெண்டோட ஃபேமிலி யாராவது 2 பேரும் வாக்கிங் போயிடுவாங்க வச்சுருவாங்க, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஓகே நம்மளும் வாக்கிங் போகலாம். அதுவும் இருக்குது தான், அதெல்லாம் நடக்கும் தான். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு பியர் ப்ரெஷரில் நல்லதும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நடக்குமா நம்ம அதையும் எடுத்துக்கணும். மெயினாக நம்ம பொருள் வாங்கிடுறோம், அப்புறம் நம்மளுடைய தாட்ஸ் சேஞ்ச் ஆகுது. நமக்கு எது பிடிச்சிருக்கு பிடிக்கல, நமக்கு எது நமக்கு எது ஜாலியாக இருக்குன்றதை நம்ம அங்கே இது பண்ணாமல் போயிடுறோம், பார்க்காம விட்டுறோம். ஸோ எல்லாமே அப்படி தான். நம்ம அந்த இதெல்லாம் அப்படி தான். மூவி, அப்புறம் இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாம், இந்த ஜென்ரலானது பாலிட்டிக்ஸு, அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள்லாம் இதெல்லாம் நான் பண்ணாததுனால நான் அறிவாளி, அல்லது இதெல்லாம் பண்ணுறனால நான் அறிவாளி, இதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் அவங்கெல்லாம் சரியில்லை அப்படின்ற ஒரு அது பயங்கர ப்ரெஷர் தான். அந்த இது இருக்குதான். ஸோ அதுக்குள்ளே நம்மளும் ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் சொல்லலாம். தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் சொல்லலாம். எல்லாருமே வந்து இதுமாங்க பெரியார் கட்சி அது இதுன்னு பேசிட்டே இருப்பாங்க. ஏன்னா அத்தி வரதர் குளத்துலேருந்து வந்தால் எல்லாரும் ஓடி போய் நின்றுட்டாங்க. எங்கடா வந்தீங்க எல்லாரும் ஓடின்னு கிடந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு எல்லாருமே சொல்கிறாங்க, யாருமே பெருசாக ரெண்டுமே தான் ஆக்சுவலி
ரிவர்ஸும் ட்ரூ தான். ஏன்னா அவங்க பெரியாரோட பேத்தி. அப்படி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. லைக் அதான் இப்போது எனக்கு இது சொல்லலாமா எனக்கு தெரில. ஒன்றும் இல்லை. சொல்லுமா, என்ன ஒரு பேச்சு சுதந்திரம் இல்லாமல் என்ன எதுவும் பியர் ப்ரெஷராக இல்லை எனக்கு தெரியல. ஆமாம், எனக்கு இதை பியர் ப்ரெஷர்னே வச்சுக்கோங்க, விட்டுருங்க. சொல்லுமா, மக்கள்லாம் கொஞ்சம் மண்டை வச்சு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, நான் மறந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அதுங்க பேச முடியாமல் அவங்க பேச முடியாமல் ஆகிட்டேன் பார்த்தீங்களா. தட் இஸ் அ பார்ட். ஸோ அந்த மாதிரி கான்ட்ரவர்சியலான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதுவும் பியர் ப்ரெஷரில் ஒரு அங்கம். ஆமாம். அப்புறம் பியர் ப்ரெஷர் இங்கே மட்டும் வரதில்லை, நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுலேருந்தே வரும். ஸோ நம்ம ஒரு குரூப்பில் போய் சேரணும் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு தகுந்தாப்பில் இருக்கணும். நம்ம சேட்டையெல்லாம் பண்ண மாட்டோம். பட் நான் வந்து இப்போ கெத்து காட்டுறோம் அப்படின்றது பேரில் போய் பண்ணிக்கணும். அந்த கேங்கில் இருக்குன்னா அந்த இது காட்டுற மாதிரியே நம்ம கேங்கில் சேரணுன்றதுக்காக, லைக் அந்த கேங்கில் இருக்கணுன்றதுக்காக ஒன்று பண்ணுறது கரெக்டு தான். இன்னொன்று இருக்கும், அந்த கேங் எப்படி இருக்கோ அந்த கேங் மென்டாலிட்டியோட நம்ம சேர்ந்தாதான் நம்ம அங்கே இருக்க முடியும். நமக்கு அது தேவையும் படுன்றனால நம்ம அங்கேருந்து பாசிட்டிவாக வளர்த்துக்கிறத விட அங்கெல்லாம் நெகட்டிவாக தான் வளர்த்துக்குவோம். தேவையில்லாத எதையாவது ஒன்று வேலையை பண்ணிக்கிட்டு இருப்போம். பிடிக்காத வேலையை பண்ணிட்டு இருப்போம். பிடிக்காத வேலையை பண்ணிக்கிட்டு இருப்போம். இதில் ஆக்சுவலி ஸ்கூல் காலேஜ்லலாம் இன்னொன்று நடக்கும். நாங்கள்லாம் கெத்து பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஓப்பனாக. நாங்களாம் கெத்து பாய்ஸ், கேர்ள்ஸ்லாம் பேசவே மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு கேங்கு. இப்போ கேட்டால் நான் இப்போ சும்மா கேங்கில் இருந்தனால பண்ணிட்டேன், சந்தா இன்ட்ரெஸ்ட் சண்டை பண்ணிட்டு சொல்லி பரிதாபங்கள்ல அது கிண்டல் பண்ணி போட்டிருப்பாங்க. சிங்கிள் தான் கெத்துன்னு எல்லாம் சொன்னானுங்க, அதனால இப்படி ஆயிடுச்சுன்னு சுதாகர் வச்சு நல்லா பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான். அந்த மாதிரி பியர் ப்ரெஷரில் இருந்து நம்ம பண்ணணும்னு நினைக்கிறத பண்ணாமல் விட்டுருப்போம். அது காலங்காலத்துக்கும் யோசிச்சுட்டே கிடப்போம். தேவையில்லை, பண்ண வேண்டான்னு தோன்றதையும் நமக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லாததையும் பண்ணியிருப்போம். ஆமாம். அது இந்த பிக் பாஸ்லாம் பார்த்தா அந்த ஃபஸ்ட்டு பிக் பாஸ் ஞாபகம் இருக்குது எனக்கு. அந்த ஜூலி தானே, ஆமாம். அது அவள் வந்து அந்த கேங்கில் அக்செப்ட் ஆகிறதுக்காக எல்லாரையும் திட்டுவா, அது இதுன்னு வா, வெளியில் அது என்ன ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு அவளுக்கு தெரியாமல் அந்த லெவலில் லைக் கேமரா வச்சுருக்காங்க, எல்லோரும் நம்மளை பார்ப்பாங்க, அதையே மறந்து இவங்க இந்த கேங்கோட இருந்தால் நம்ம இங்கே சர்வைவ் ஆயிடலான்ற நம்பிக்கையில் தான் அந்த பொண்ணு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ. ஸோ அந்த மாதிரி தான். ஆமாம், இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் இன்னொன்று வந்து இப்போது சோஷியல் மீடியா வந்ததுனால நம்மளோட அந்த லெவல் ஆஃப் பியர் ப்ரெஷர் வந்து உலக லெவலில் போயிடுச்சு. முன்னாடினா பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு இப்போ பியர் ப்ரெஷர் இருக்கும். இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோவை போடுறோம், யாராவது லைக் பண்ணல, ஏதாவது கமெண்ட் பண்ணாங்க, அதுவும் பப்ளிக்கில் வீடியோலாம் போட்டுட்டு இருந்தோன்னா பெரும் பிரச்சனை வர்றதே கமெண்ட் தான். எதையாவது திட்டிக்கிட்டே இருப்பாங்கன்னா அதை தாங்கும் ஒரு இரும்பு மனம் தேவைப்படும். எத்தனை பேருக்கு இருக்குது அந்த ட்ரெண்ட் எல்லாமும் வந்துருச்சுல்ல. ஏதோ ஒரு ட்ரெண்டு யாரோ ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா இப்போது சோஷியல் மீடியாவில் ஓரளவுக்கு பாப்புலராக இருக்க ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் கப்புள் அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்காங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க அதை பண்ணிட்டாங்க அல்லது எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களும் அதை பண்ணியே ஆகணும். ஸோ அதை பண்ணுவாங்க கண்டிப்பாக. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், நைட்டு 2 மணிக்கு நான் பிரியாணி சாப்பிட்டே ஆவேன் அப்படின்னு ஊருக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். நானா? அது நீயே ஒத்துக்கிட்ட, அது ஒரு நீ இல்லை, நீயும் தான். பட் இல்லை, ஊரில் இவங்க போய் அது ஒரு கடையை ஓப்பன் பண்ணுறாங்களா நைட்டில் தான், அது ஒரு யூடியூபர் போய் தின்ட்டு வந்துட்டாரான். இவங்களும் போய் திங்கணுன்ட்டு போயிட்டு இருக்காங்க. நாம நிறைய ஆக்சுவலி ஒரு இது வந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகலாம் கிடையாது, வயிற்று வலிலாம் வரும் அவருக்கு. அதெல்லாம் வீடியோவில் போட்டுருக்க மாட்டார். இல்லை, ஒரு ஃபுட் பிளாகர் போய் இந்த மாதிரி போட ஆரம்பித்தோன்னே எல்லா ஃபுட் பிளாகரும் போய் போட ஆரம்பித்தாங்க. எல்லாரும் போட ஆரம்பித்தோன்னே மக்களும் போய் அந்த மாதிரி நைட்டு 2 மணிக்கு சூடாக பிரியாணி, அதெல்லாம் எதுக்கு? பிரியாணி ஓகே நல்லா இருக்கும் தான், சாப்பிட்லாம் தான். நைட்டு 2 மணிக்கு சாப்பிட்டா தான் ஆச்சா? அதெல்லாம் வந்து ஒரு இதுதான். நான் சாப்பிட்டேன் அது கெத்து அப்படின்ற மாதிரி. கோவினா கெத்துன்னு பாட்டு தெரியாதம்மா? ஹிப்ஹாப் ஆதி அண்ணா, அவர் ஆதி அண்ணான்னெல்லாம் ஓட்டுறாங்க. ஆதி அண்ணாவோட அவரோட பாட்டு தெரியாதுன்றியா? இல்லை, கேள்விப்பட்டிருக்கேன், ஞாபகம் இல்லைன்ற இல்லை. நான் எப்படி ஒன்று அந்த பாட்டு ஹிட் ஆயிருக்கு தானே. ஓ அப்படி. கோவினா கெத்து. அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரில, அதையே சொல்லிட்டே இருக்காங்க. எல்லாத்தையுமே திட்டிகிட்டு இருக்க எல்லா ஃபேன்ஸும் ஒரு கேட்காம போயிடும். கஷ்டப்படுறோம். அப்படிலாம் இல்லை, எல்லாரும் கேளுங்க, நல்லா தான் இருக்கும். கேளுங்க, நம்பி கேளுங்க, நம்பி வாங்க, நம்பிக்கையோட போங்க. இது உங்கள் பாட்காஸ்ட் வழங்குமிடம். என்ன சொல்லுது தமிழ் பூமியால? இங்க என்ன சொல்லுது பாட்காஸ்ட்? என்ன சொல்லுது சொல்லிக்கிட்டே இருக்கும். இது பியர் ப்ரெஷர்ல நம்மளுடைய ரசனையும் அது கெடுத்து விடுது. இந்த பாட்டா
இல்ல. இந்த மாதிரி ஐயோ! நான் எந்த பாட்ட சொல்ல போறேன். இந்த பியர் ப்ரெஷர் ஓ! தான். ஓகே. நம்மளோட ரசனை நான் நான் நமக்குன்னு ஒரு ரசனை இருக்கும்ல. ஓ! ஓகே. அது வந்து ஸ்பாயில் பண்ணுது தான். அது பாத்தியா? அங்கருந்து அந்த ஈரானிய படத்த பாத்தியா? அந்த படத்த பாத்தியா? அது பாத்தியா? இது பாத்தியா? அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லி, இப்ப என்ன படம் எவன் எடுத்தாலும், அத அங்கருந்து காப்பி அடிச்சுட்டான். அது எங்க இருந்தா எடுத்தா என்னடா உங்களுக்கு? கருமம். உண்மையிலே அந்த அந்த பார்க்க ஃபீல் விடுங்கடா. வந்துருச்சு எனக்கு. நான் வந்து எல்லா படத்தையும் ஆக்சுவலா நம்ம ஒரு படம் பார்க்குறோம். அது அப்பட்டமா தெரியுது அது காப்பின்னு. நம்மளே பார்த்த ஒரு ஃபேமஸான படத்துலேருந்து அடிச்சிருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ, நமக்கே என்ன இது எப்பயுமே உள்ளத எடுத்திருக்கான். அந்த மாதிரி ஃபீல் ஆகுறது வேற. பெண் குறிப்பு ஆனா அட்டி. ஆனா வந்து சில படங்கள் எல்லாம் இவங்களாம் போய் தேடி தேடி எடுத்து இது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு போய் தேடி கண்டுபிடிச்சு போட்டு, இவன் இது பண்ணி தான் எடுத்திருக்கான். சரி ஓகே எடுத்துட்டான். பார்க்க நல்லா இருக்குல்ல, இருக்கு. பார்க்க விடுங்களேன்டா. அதே மாதிரி என்ன படம் வந்தாலுமே இப்போ வந்து அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, இது பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும், அது பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒரு இது நம்மளை ஒரு ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே ரிவ்யூவர் மாதிரி படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு மெயினான ரீசன் இந்த சோஷியல் மீடியா கிரியேட் பண்ணுற பியர் சோஷியல் ப்ரெஷர் தான். மீடியால ரிவ்யூவர்ஸ். அதான் அந்த ரிவ்யூவர்ஸ் எல்லாம் ப்ளஸ் அதோட கமெண்ட் எல்லாம் அப்புறம் இந்த போஸ்ட் எல்லாம் போடுவாங்கள்ல, இந்த படம் இதுலேருந்து எடுத்தாங்க, லைக் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஒரு அறிவாளின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். அதான் உண்மை. எனக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி உலக படங்கள்லாம் பார்ப்பேன், எனக்கு சினிமா அறிவு ஜாஸ்தி, அதனால எனக்கு இந்த படம் வந்து இவ்வளோ கம்மியாக தெரியுது, ஸோ நான் பெரிய இது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு இதுக்குள்ளே வந்துட்டு எது அது? அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேசிக்கான ரசனையே நம்ம இழந்துட்டோமோன்னு எனக்கு தோணுது. உண்மையாகவே எனக்கு அது அந்த ஃபீலிங் எப்பயுமே இருக்கும். ஏன்னா நம்ம ஒன்றுமே யோசிக்காமல் பார்த்த நிறைய படங்கள் இருக்குது தானே. ஆமா. அதில் வந்து இப்போ ரொம்ப யோசிச்சு அந்த மாதிரி படங்கள்லாம் வந்தால் இப்போ நம்ம ரசிக்கவே மாட்டோம். ஸோ அப்படிதான். கரெக்ட். இப்போ படையப்பா வந்தால் அதில் 100 நோட்டை சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எப்படி ஜாலியாக பார்த்தோம் தானே, அந்த மாதிரி தான். மறுபடியும் நான் ரஜினி படத்தை சொல்லிட்டேனே, ஐயோ. மாட்டுறீங்க, வாங்க வாங்க. சரி, ரஜினி ஃபேன் ஒத்துக்கிட்டல. ஸ்லீப்பர் செல்ல இருந்து ஆக்டிவேட் ஆகிட்டேன். இனிமேல் துப்பாக்கி விஜய் தான் வரணும். ஓகே ஓகே. இல்லை அதான் இப்போ எந்த படம் வந்தாலுமே அது கண்டிப்பாக அது சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆமா, ரீசெண்டாக நம்ம அந்த மாவீரன் பார்த்தோம். ஆமாம், அது நல்லா நல்லா தான் இல்லை, நல்லா இருந்தது. இல்லைன்றாங்க. நல்லா இல்லை, எங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. இல்லைன்ட்டு அது நல்லா இல்லை. நல்லா இருந்துச்சு. கடைசி வரைக்கும் எங்கேஜிங்காக போச்சு. ஒரு ஃபுல் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. ஆமாம். ஸோ இல்லை, இப்போ என்ன நடந்து போச்சுன்னா இன்டர்நெட்டில் இந்த மாதிரி பார்க்குறவனா பேசவே விடுறது கிடையாது. படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறதே கிடையாது. அந்த இட் இஸ் பிரசாந்த் வந்து ஆக்சுவலாக அந்த கேட்டகரி தான். அவர் நல்லா இருக்குங்க படம், அது வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடையில் டீ ஆத்து ஒரு சீன் பின்னிட்டாங்கப்பா அப்படிங்கிற படமே நல்லா எதையும் சொல்லி அப்படி பண்ணாலும் அதுவும் கடுப்பாக தானே இருக்கும். அது ஓகே. அது வந்து சும்மா சொன்னேன். அவர் ஆனால் அப்படி சொல்லுவார், அது விஷயம். பட்டு அதே இது இவர் வந்து சொல்லுவாருன்னா திட்டுவார். கதையாங்க எடுத்து வச்சிருக்காங்க திட்டுவார். அவர் வந்து ஒரு ஃபார்முலா டைரக்டர் ஒரு பிச்சைக்கார பையன் ஒரு பேர் அதுதான் சொல்லலை. அவர் எல்லாத்தையும் படுத்துட்டு அவர் ஒரு ஃபார்முலா வச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு சில படத்துக்குலாம் ஹைப் இருக்கும்ல, படம் வரதுக்கு முன்னாடியே ஒரு ஹைப் கிரியேட் ஆகிருக்கு. எந்த படத்தை பற்றியுமே அவர் நல்ல விதமாக என்றைக்குமே சொல்லவே மாட்டார். அப்படியே அந்த படம் ஒருவேளை தப்பி தவறி நல்லா இருந்ததுனாலும் அதை வந்து அதோட நல்லா இருக்குன்னு ஒரு இந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே எடுத்திருந்தாங்க அப்படின்னு லைட்டாக சொல்லிட்டு நெகட்டிவை வந்து ஒரு கதையெல்லாம் சொல்லி அப்படி இப்படின்னு அப்போ தானே அவருக்கு வியூஸ் நல்லா வரும். ஸோ அந்த மாதிரி தான் அவர் நார்மலான படங்களுக்கு ஒழுங்கான ரிவ்யூ தான் சொல்லுவார். அந்த டிடி ரிட்டர்ன்ஸ்னு ஒரு படம் வந்ததில்ல, சந்தானத்தோட படம். அந்த படம் ஓகே, ஒரு சந்தானம் படம் பார்க்குற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். அந்த படத்துக்கெல்லாம் ரிவ்யூ ஒழுங்காக தான் சொல்லியிருப்பார். ஆனால் உண்மையிலே அது கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். ஓகே மொக்கையாக இருக்கும். ஆனால் ஒரு பெரிய படம் அந்த மாதிரி வந்ததுன்னா அது கொஞ்சம் நெகட்டிவ் ரிவ்யூ அதிகமாக தான் கொடுப்பாரு. அது அவருடைய ஃபார்முலா. பெருசாக பார்த்தது கிடையாது, பட் நல்லா இருந்தது. ஓகே ஓகே தான். அதான் அந்த மாதிரி வரனால இப்போ நார்மலாக படம் பார்க்குறதுக்கு நம்ம எம்ஐனே மாற்றிட்டாங்க. இப்படி தான் பார்க்கணும் போல. அந்த ரீலை பார்க்க சினிமோட்டோகிராஃபிக்காக அந்த படத்தை பார்க்கலாம். நீ யாரா, நீ எடிட்டராடா, இவர் நம்ம மிஸ்கின்னு மிஸ்கின் தான் சொல்லுவார் இந்த மாதிரிலாம். அவர் தான், டே நீ எடிட்டராடா, ஒரு தடவை பார்க்கலாமா, நீ என்ன திட்டுறத திட்டிக்கிட்டு இருப்பாரு எல்லாத்தையும். ஆமா, ஒரு தடவை பார்க்கலாம் நீ எப்படி, அது நம்ம ஜெனரலா சொல்லுவோம் தானே. படா பார்க்காதீங்க. அக்கிரா குரோசாவா தெரியுமா உனக்கு? அக்கிரா குரோசாவா தெரியுமாடா? வாங்கடா, நீங்களும் படம் எடுக்கிறீங்களாடா? செவன் சாமுராய் செத்தே போயிடுவான். அவ்வளோதான், செவன் சாமுராய்ன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதை
ஆமா. அவர் அத நம்ம மனசுல பதிய வச்சாரு. அது பார்க்கலன்னா, நீ எல்லாம் லாயக்கே இல்ல போ படமே நீ செத்துரு. படத்தை பற்றியே பேசக்கூடாது, போயிட்டு வா, வெளில போ. பேசக்கூடாது, படம் நடிக்கக்கூடாது, டைரக்ட் பண்ணக்கூடாது, ஓடிறணும். செவன் சாமுராய் அது அது அவர் ஒரு ஆனா நல்லா இருக்கும், ஃபன்னியாக இருக்கும் இன்டர்வியூ. நம்ம ஆனா அத நம்ம அதுலேருந்து நம்ம நான் இதுவரைக்கும் அதெல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணி கூட பார்த்தே கிடையாது அவர் சொன்னதுனால. நீ பார்த்துருக்கியா? எது செவன் செவன் சாமுராய் சாமுராயா? இல்லை இல்ல இல்லை. பார்க்கணும் போல. என்ன நம்மளும் ஒரு உலக சினிமா படிச்சிரோம். இல்லை உலக சினிமா ஆக்சுவலி படிச்சாலும் இதெல்லாம் வந்து ஒரு நான் காமெடியா மிஸ்கினோட இருக்கும். இன்டர்வியூவாக நான் பார்த்துருக்கேன். அவர் ஒரு இடத்துல சொல்லியிருந்தாருன்னா அது பெருசாகவே தெரிஞ்சிருக்காது. அவர் எல்லா நேரமும் அதையே சொல்லிட்டே இருப்பார். அகிரா குரோசவா, செவன் சாமுராய் இதையே பற்றியே பேசிக்கிட்டே இருப்பாரா. அதனால் அது ட்ரால் மெட்டீரியல் ஆனோடனே நமக்கு அது அது அப்படி இருக்கு. பரவிடுச்சு. கரெக்ட். ஆமாம், ட்ரால் ஆயிடுச்சுன்னா வருஷா இதாக வராது அந்த மாதிரி. ஸோ அப்படி தான் நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஜாலியாக போகிறோமா, படத்தை பார்த்தோமா, வர்றோமா, நமக்கு பிடிச்சிருந்துச்சா அவ்வளோதான். ஆமாம். அது இல்லாமல் அதில் வந்து எதாவது சொல்லணும், நான் வந்து அறிவாளியாக ட்வீட் போடணும் அப்படின்னு பாதியில் போடுறேன். இது வந்து சினிமா நல்லா இருந்துச்சு, பாட்டு நல்லா இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. போயிட்டு ரொம்ப டெக்னிக்கல் தேவை பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்து சொல்லலாம். ஸோ அதுவும் ஒரு பிரியர் ப்ரெஷர் தான் கொண்டு அது மியூசிக்லேருந்து எல்லாத்துக்கும் வந்துருச்சு இப்போ. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குங்க. அந்த ஒரு இடத்துல போட்டால் பார்த்தீங்களா, நீங்கள் படத்தை ஆக்சுவலி பார்க்கும்போது என்ன ஆயிரும்னா, நம்ம எந்த பாயிண்ட் எடுக்கிறதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். எப்படியோ படம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்க மாட்டோம். நம்ம எப்படி ரைட்டப் இந்த போடலாம். இதெல்லாம் அதுவும் ஒன்று பிடிச்சிட்டிங்கன்னா பிடிச்சிட்டு இந்த பாயிண்ட்டை நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு எழுதுவாங்களா என்னன்னு தெரியல ரிவ்யூவர்ஸ்லாம். இல்லை மொத்தம் வியூவர்ஸ் வந்து பார்க்க தான் செய்வாங்கன்னு தெரியல, நமக்கு என்ன தெரியும். இல்லை அவங்க நம்மளும் பார்த்தா மறந்துடும். நானும் படம் பார்த்துட்டு கடைசியில் வந்து எதுவும் ஞாபகம் இருக்கும். இவங்கெல்லாம் நோட் பண்ணி தான் நான் ப்ளூ சட்டைக்கு நோட் பண்ணி இல்லை தான் ரிவ்யூவர்ஸாக இருக்கவங்க பண்ணுறது ஓகே. ஜென்ரல் ஆடியன்ஸையும் அப்படி பார்க்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுதான் அங்கே இதாக இருக்குது. ரசனை வந்து அங்கே சரி ரசனையை கொஞ்சம் இது அதாவது நம்ம ரசனை இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு இதுக்குள்ளே கொண்டு வருதுல்ல, அது நான் சொல்கிறேன். இப்போ அனிருத் மியூசிக்லாம் நம்ம ஒரு படத்தோட பார்க்கல நமக்கு நல்லா தான் இருக்கும். சில பாட்டெலாம் ரொம்ப நல்லா இருக்கும் தான் அனிருத் பாட்டெல்லாம். ஆனால் வந்து இப்போ எனக்கு பிடிக்கும் அனிருத் அப்படின்னா, உனக்கு மியூசிக்னா என்னன்னே தெரியல, நீ இளையராஜாவை கேட்டிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, இளையராஜா ஒருத்தருக்கு பிடிக்குதுன்னா ஒருத்தருக்கு பிடிக்கட்டும். இன்னொருத்தருக்கு அனிருத்தை பிடிச்சிருக்குன்னா அது கம்மியான ரசனை, இது மேம்பட்ட ரசனை, இந்த மாதிரியெல்லாம் நம்ம நினைக்கிறது. ஸோ இதெல்லாமே பியர் ப்ரெஷர்லேருந்து வர்றது தான். அதெல்லாம் பியர் ப்ரெஷர் தானே. கரெக்டு. அது பெண்களும் பியர் ப்ரெஷரும் அவங்களும் நிறைய சந்திக்கிறாங்கல்ல. பெண்களும் பியர் ப்ரெஷரும் என்ன பண்ணுறாங்க, பொருளாக வாங்குறாங்கன்றீங்களா? இல்லை, அவங்க சந்திக்கிற பிரச்சனையை சொன்னம்மா, நீங்கள் பண்ணுற பிரச்சனையை சொல்லலை. நீங்கள் உங்களுக்கு நடக்கிற பிரச்சனையை பற்றி சொல்கிறேன்னா, நீங்கள் பிரச்சனை நிறைய பண்ணுறீங்க அது ஒரு விஷயம். பட் உங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள் நிறையா இருக்குல்ல. என்ன பியர் பிரச்சனை அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்கிறது. அவங்களாம் பாத்திரம் கழுவுறாங்க பாரு, அவங்களாம் வீட்டில் அப்படி இருக்காங்க பாரு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லை, எல்லாத்துக்குமே வருது ஜென்ரலாக. பட் பெண்களுக்கு நிறைய இருக்கும்ல இந்தியாவில், இப்போ மாறிட்டு வருது. ஸோ அவன் வேலைக்கு போயிட்டு வீட்டையும் பார்த்துக்கிறா, நீ ஏன் பார்க்கல, ஒரு பியர் ப்ரெஷர் கிரியேட் ஆகுதாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது தட் இஸ் கிரியேட்டிங் பியர் ப்ரெஷர். அண்ட் பியர் ப்ரெஷர் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இட் கேன் லீட் டு மென்டல் இல்னஸ் வரைக்கும் கூட கொண்டு போகும். நம்ம ரொம்ப அதையே யோசிச்சுக்கிட்டு இருந்து ப்ரெஷர்லேயே தெரிஞ்சோன்னா நம்ம பிடிக்காத பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இதாகி ஒரு மென்டல் இதுக்கு வரும், நம்மளோட டென்ஷன் ஆக்கி விட்டுரும். நமக்கு இது புரியவும் இல்லை, நம்ம இதில் தான் சிக்கியிருக்கோன்றது நமக்கு ஒரு இதுவும் இல்லை அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம் தான். உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம் தான். நான் குழந்தை வளர்க்குறதுல எனக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால நான் சொல்கிறேன். நான் ரொம்ப எனக்கு என்னையும் அறியாமல் நான் வந்து லைக் நான் இங்கே இருக்கிறப்போ ஒரு மாதிரி இருந்தது, குழந்தை இப்படி தான் இருந்ததுன்னு. இந்தியா போனப்போ அங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் வேறு மாதிரி இருக்குன்னொன்னே நான் யாரும் என்னை சொல்லலை, நீ என்ன இப்படி பிள்ளை விளையாட்டு ஒன்றுமே யாருமே என்னை சொல்லலை. நானும் ஏதோ நினச்சிக்கிட்டு நானும் ஏதோ லூஸ் மாதிரி பண்ணிட்டேன். ஸோ அந்த அப்ரோச்சே மாறிச்சு. திடீர்னு இப்படி தான் இருக்குது, என் பையன் இப்படி தான் இருக்கான்னு ஏதோ ஒரு விஷயம் லைக் என்னன்னா, இங்கே நான் பார்த்து எல்லாமே குழந்தைங்க சொல்கிறது தான் பேரண்ட்ஸ் கேட்பாங்க. ஏன்னா இங்கே அடிக்க கொள்ளலாம் முடியாது, அது ஜென்டல் பேரண்டிங்னு ஒரு பேர் வச்சுக்கலாம். ஆனால் வந்து அடிக்க முடியாதுன்ற ரீசனாலே மோஸ்ட்லி இங்கே பிள்ளைங்க சொல்கிறது தான் பேரண்ட்ஸ் கேட்பாங்க. நிறைய நாங்கள் பார்க்குற இடத்துல இங்கே யூஎஸில் அப்படி தான் இருக்குது. ஏன்னா அடிக்க முடியாதுன்ற காரணத்தினால கொஞ்சம் அப்படி தான் ஆகும். ஓகே, நீ இது கேட்குறியா, சரி ஓகே, அப்படி லைக் 50% அவங்க சொல்கிறதையும் கேட்போம், 50% நம்ம நினைக்கிறதும் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்தியாவில் வந்து அப்படியெல்லாம் நான் பார்க்கல. நான் வந்து டக்குன்னு இப்போ அவங்க அம்மா சொல்கிறது தான் பிள்ளை கேட்குது அப்படின்னோடனே, என்ன என் பிள்ளை நான் சொல்கிறது கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி எனக்கு அது என்னையும் அறியாமல் நான் ரொம்ப பில்ட் ஆயிடுச்சு. நான் வந்து இப்போ கேட்டு தான் ஆகணும்னா அவன் வந்து இது எதுக்கு லூஸ் மாதிரி பண்ணுதுன்னு அவன் மைண்டில் அப்படி தானே இருந்திருக்கோம். ஸோ அந்த இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி
இந்த வயசானா இதெல்லாம் குழந்தை பண்ணிடணும், இந்த வயசானா இதெல்லாம் குழந்தை பண்ணிடணும், அதெல்லாம் அந்த மைல் ஸ்டோன்லாம் கண்டிப்பாக ரீச் ஆகியே இருக்கணும், இதெல்லாம் குழந்தைக்கு கிடச்சிருக்கணும் இந்தந்த டைமில். அதெல்லாம் வந்து இந்த சோஷியல் மீடியாவிலேருந்து வர ப்ரெஷர். அடிக்ஷன். குழந்தைக்கு வந்து நீங்கள் இப்படி இதை சொல்லிடக்கூடாது, இந்த மாதிரி கோவத்தை காட்டிடக்கூடாது, அந்த எமோஷனை காட்டிடக்கூடாது, குழந்தை முன்னாடி நீங்கள் சண்டை போட்டுறக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவராக போட்டு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுவும் குழந்தைங்க வளர்க்குறதுல அந்த பியர் ப்ரெஷர் இருக்குதான். ஹவு டு பி எ சூப்பர் மாம், இதை சாப்பிடுங்க சாப்பிடாதீங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்க. ஃபுட்டும் இருக்குது, குழந்தைக்கு இதை ஃபுட்டு கொடுங்க, அந்த ஃபுட்டை கொடுங்க. டெய்லி நீங்கள் காலையில் எழுந்தோடனே இது பண்ணுங்க அது பண்ணுங்க, மதியம் இது பண்ணுங்க, அது எல்லாமே சொல்லிட்டு இருக்குது எல்லாமே. அவர் இந்த கப்புள்ஸ் தெரப்பின்னு வேறு சொல்லுவாங்க, கப்புள்ஸ் பியர் ப்ரெஷரு. டெய்லி இது பண்ணுங்க அது பண்ணுங்க பேசிகிட்டு இருங்க. அப்போ டெய்லி நீங்கள் காலையில் ஐ லவ் யூ சொல்லுங்கள். அதெல்லாம் இப்போ யாரும் சொல்கிறது இல்லை, அப்போல்லாம் சொல்கிறாங்களா என்ன சொல்லுவாங்க போல், நமக்கு தெரியல போல, யாருக்கு தெரியும். அந்த மாதிரி நிறைய நடக்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் காமன் ஆகிட்டு வருது. ஸோ அதுலேருந்து தப்பி குழந்தைங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே பியர் ப்ரெஷருக்கு இருக்கும் நம்ம லெவலில். ஆமாம். ஸோ அது குழந்தைங்களுக்கு மட்டும்தான். அவங்க பியர் ப்ரெஷர்லாம் பண்ணிட்டான், பியர் ப்ரெஷர் அந்த குரூப் எடுத்துட்டான், வாழ்க்கையை மாறி போச்சு, அந்த கிளாஸ் எடுத்துட்டான், அப்படி எல்லாம் நான் அது படிக்கிறாங்க அதுக்கு போகிறேன், அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். ஆமாம், ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் தானே. நம்ம எல்லாம் இன்ஜினியரிங் தான் எடுக்கணும். லைக் இன்ஜினியரிங் ரைட்டு தப்புக்கு நான் சொல்லலை, நம்ம எல்லாருமே இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு எடுத்தோமான்றது. நான்லாம் அப்படி எடுக்கல. இன்ஜினியரிங் எடுக்கிறாங்க எல்லாரும், அது படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதுல தானே எடுப்போம். ஸோ அப்படி தான் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு அப்புறம் தான் யோசிச்சுக்கிறது. முடித்தோன்னே எதாவது பண்ணிக்கலாம், ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறதா என்ன பண்ணுறது அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இன்ஜினியரிங் ஒன்று படிச்சிடணுன்றது, இன்ஜினியரிங் ஒரு மிகப்பெரிய பியர் ப்ரெஷர் தான், அதுக்கு ஒரு நல்ல உதாரணம். ஸோ நீங்கள் ஏதாவது பியர் ப்ரெஷரை பற்றி அனுபவிச்சிருக்கீங்களான்றத கமெண்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், வாய்ஸ் நோட் போடுங்க. எல்லாரும் பண்ணுறாங்களேன்னு பியர் ப்ரெஷரில் பண்ணிடாதீங்க. யாருமே பண்ண மாட்டாங்க, அதனால நீங்கள் பண்ணலாம். அதனால் நீங்கள் அப்படி பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஸோ நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.